ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகிற நியூ சீரியல் டைம் ஸ்லாட் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஸ்பெசிஃபிக்காக அப்கமிங் ஜூன் சன் டிவியில் வரப்போகிற நியூ சீரியல். ஸோ சன் டிவிலேயே 3க்கு மேலே நியூ சீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ்டர்டே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யார் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு லாங் கேப்பா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்களோட பேரிங்ல நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சஞ்சீவ் அண்ட் ஸ்ருதி இவங்களோட நியூ சீரியல். ஸோ நிறைய பேர் இந்த நியூ சீரியலுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீரியல் திருமதி செல்வம் 2வா இல்லை வேற ஸ்டோரி லைனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலா ஒரு சடன்லி பார்க்கும்போது எஸ்டர்டே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீரியலுக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி அப்படின்ற ரொம்பவே பர்ஃபெக்டா தான் இருக்கு. பட் இதுல எந்த மாதிரி ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிய எப்படி இவங்க ரன் பண்றாங்க. ஸோ இவங்க தான், அதாவது ஹீரோயின் தான் அவங்க ஃபேமிலியில ஒரு தூண் மாதிரி இருக்காங்க. ஸோ மேரேஜ்க்கு சில கண்டிஷன்ஸும் வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி என்னோட சேலரியிலேருந்து என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லைஃப்ல சொல்றாங்க. ஹீரோவோட லைஃப்ல ஹீரோ எதுவும் சொல்லல, அவங்க மாம் தான் நிறைய லிஸ்ட் ஆடிட்டே போறாங்க. ஸோ அதாவது எனக்கு வர மருமக நல்லா வேலை பார்க்கணும், 1ஆம் தேதி ஆனா சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்க. ஃபைனலா இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க எப்படி ஒத்து போறாங்க அப்படின்றதா சீரியலோட ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி நிறையவே வந்து சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதே மாதிரி வாட்ச் பண்ணீங்கன்னா சீரியலோட நேமை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஸ்பெசிஃபிக்கா என்ன டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் பிரைம் டைம் அப்படின்றது ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் என்னோட கெஸ்ட்ல தான் சொல்றேன். பட் கண்டிப்பா நான் பிரைம் டைம்ல தான் வரும். ஸோ டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹை சான்சஸ் 12:30 இல்லை 1:30 இந்த டைமிங்ல இந்த சீரியல் ரிலீஸ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு. அஃபிஷியலான ரிலீசிங் டேட், அதாவது ரிலீஸ் பண்ற டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கும் போது மார்ச் 1 வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து மார்ச் 15 இல்லை மார்ச் 20க்குள்ள இந்த சீரியலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்கமிங்ஸும் நான் பர்ஃபெக்டான டைமிங் அண்ட் ரிலீஸ் டேட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூ.